வணக்கம். சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். நடுக்கடலில் ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து அமெரிக்க படை ஈரான் நோக்கி சென்ற கப்பல் அதிரடி முற்றுகை. கடலில் மாயமாகும் USS ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ரகசிய நெறிமுறை அம்பலம். ஒபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதிரடி விலகல், சவுதிக்கு விழுந்து பலத்த அடி. நான் நிரபராதி, பயப்பட மாட்டேன். சிப்பி படத்தால் சிக்கிய முன்னாள் FBI தலைவர் ஜேம்ஸ் கோமி ட்ரம்பிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அதிரடி வழக்கு. 450 டன் வெடிபொருட்களால் அதிர்ந்த லெபனான், ஹிஸ்புல்லாவின் மினி நகரத்தை தகர்த்த இஸ்ரேலை அலறவிடும் ஹிஸ்புல்லா, லெபனான் எல்லையில் உக்கிரமடைந்த போர். Fourth Monkey Connect coming soon. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் உலக பொருளாதாரம் ஸ்தம்பித்துள்ள நிலையில் ஈரான் நோக்கிய கப்பல் போக்குவரத்தை அமெரிக்க ராணுவம் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சந்தேகத்திற்குரிய மற்றொரு வர்த்தக கப்பலில் அமெரிக்க மரைன் படையினர் அதிரடியாக ஏறி சோதனை நடத்தியுள்ளனர். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் ஹாலிவுட் பட பாணியில் அமெரிக்க படைகள் கயிற்றின் மூலம் ஹெலிகாப்டரிலிருந்து கப்பலுக்கு வேகமாக இறங்குவது காட்டப்பட்டுள்ளது. ஈரானுக்கு செல்லக்கூடும் என சந்தேகிக்கப்பட்ட ப்ளூ ஸ்டார் 3 என்ற வர்த்தக கப்பல் அமெரிக்க படைகளின் இலக்கானது. ஈரானின் துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்ட சூழலில் அந்த கப்பலில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது ஈரானுக்கான எரிபொருள் இருக்கின்றதா என மரைன் படையினர் அங்குலமாக சோதனை நடத்தினர். கடந்த 2 வாரங்களாக ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முற்றுகை நடவடிக்கையில் இது ஒரு முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. கப்பலில் சோதனை நடத்திய பின்னர் அதன் பயண திட்டத்தில் ஈரானிய துறைமுக நிறுத்தம் ஏதுமில்லை என்பதை உறுதி செய்த பின் படைகள் வெளியேறின. முற்றுகை தொடங்கியதிலிருந்து இதுவரை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 4 கப்பல்களில் அமெரிக்காவால் சிறைப்பிடிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்ட முதல் கப்பல் ப்ளூ ஸ்டார் ஆகும். தெஹ்ரான் ஹார்முஸ் ஜலசந்தியை துண்டித்திருப்பதால் சர்வதேச சந்தையில் எரிசக்தி விநியோகம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஈரானை ராஜதந்திர மற்றும் பொருளாதார ரீதியாக பணிய வைக்கவே இந்த தீவிர கடற்படை முற்றுகையை அமெரிக்கா செயல்படுத்தி வருகிறது. இந்த தொடர்ச்சியான சோதனைகள் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் ஈரான் பக்கம் செல்வதை தடுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் பிரமாண்ட விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் ஒரு மறைந்து வாழும் கோட்டை போல செயல்பட்டு வருகிறது. எதிரிகள் டெடார்களிலும் கண்களிலும் மண்ணை தூவ அந்த கப்பல் பின்பற்றும் இருள் சூழ்வது நெறிமுறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூரியன் மறைந்தவுடனேயே USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பலில் கடுமையான கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது. கப்பலுக்குள் இருக்கும் ஒரு சிறிய ஒளி கூட வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக டாக் சீப்ஸ்டா முத்திரையிடப்பட்ட கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இறுக்கமாக மூடப்படுகின்றன. ஒவ்வொரு வெளியேறும் வழிகளிலும் கனமான கருப்பு திரைகள் தொங்கவிடப்பட்டு ஒளிக்கசிவு 100% தடுக்கப்படுகிறது. கடலில் நிலவும் குமிருட்டில் சிறிய வெளிச்சம் கூட பூதாகரமாக தெரியும். ஒரு மாலுமி பற்ற வைக்கும் ஒரு தீக்குச்சியின் ஒளியையே அல்லது சிகரெட்டின் மங்கலான வெளிச்சத்தையோ 3 மைல் தொலைவில் இருக்கும் எதிரிகளால் எளிதாக கண்டறிய முடியும். இதனால் கப்பலின் மேற்தளத்தில் விளக்குகள் பயன்படுத்த கடுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளக்குகளை அணைப்பது ஒரு புறம் இருக்க மின்னணு ரீதியாகவும் கப்பல் தன்னை மறைத்துக் கொள்கின்றது. உமிழ்வு கட்டுப்பாடு எனப்படும் EMCON விதிகளின் கீழ் கப்பலின் டிரார்கள் அனைத்தும் அணைக்கப்படுகின்றன. எதிரிகளின் சிக்னல்களை மட்டுமே உள்வாங்கும் செயலற்ற கருவிகளை நம்பியே கப்பல் பயணிக்கின்றது. இதன் மூலம் எதிரி படைகள் கப்பலை மின்னணு முறையில் கண்டறிய முடியாது. கும்மிரட்டில் 5000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் எப்படி தடுமாறாமல் வேலை செய்கின்றார்கள். கப்பலின் உட்புறத்தில் குறைந்த ஒளிச்சரிவு கொண்ட சிவப்பு விளக்குகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளை விளக்குகளை தவிர்ப்பதன் மூலம் மாலுமிகளின் கண்கள் இருளுக்கு விரைவாக பழகுகின்றன. இது அவர்கள் திடீரென இருட்டான வெளிச்சத்திற்கு வரும்போது தடுமாறாமல் இருக்க உதவுகிறது. வெளிச்சம் இல்லாமலேயே விமானங்களின் சிக்னல்களை கண்டறிந்து சரி செய்யும் வகையில் பணியாளர்கள் கடுமையான பயிற்சி பெற்றுள்ளனர். எந்தவிதமான தீப்பந்தங்களுமின்றி தானியங்கி எதிர்வினைகள் மூலம் இவர்கள் அபாயகரமான பணிகளை செய்கின்றனர். ஈரான் மீதான போர் உலக எண்ணெய் சந்தையில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தேசிய நலனை முக்கியம் என அறிவித்து 1967 முதல் அங்கம் வகித்து வந்து ஒபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. மே 1 முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த முடிவை அமீரக எரிசக்தி அமைச்சர் சுகைல் முகமது அல் மஸ்ட்ரூஜி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து சவுதி அரேபியா உள்ளிட்ட வேறு எந்த நாட்டுடனும் தாங்கள் ஆலோசிக்கவில்லை என அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமீரகத்தின் நீண்டகால பொருளாதார தொலைநோக்கு பார்வை மற்றும் வளர்ந்து வரும் எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த இரு நாடுகளுக்கும் இடையே செங்கடல் பகுதி மற்றும்
மற்றும் ஏமன் விவகாரத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏமன் பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதம் வழங்கிய விவகாரத்தில் சவுதி அமீரகம் கூட்டணி கடந்த டிசம்பரில் முறிந்தது. தற்போது எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீடுகள் மற்றும் பிராந்திய அரசியல் செல்வாக்கை நிலைநாட்ட இரு நாடுகளும் நேருக்கு நேர் மோதி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் முன்னாள் FBI இயக்குநர் ஜேம்ஸ் கோமிற்கும் இடையிலான நீண்டகால பகை இப்போது நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு சென்றுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட ஒரு ரகசிய குறியீடு கோமியை சிறைக்கு அனுப்பும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு ஜேம்ஸ் கோமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடல் சிப்பிகளை அடுக்கி வைத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தார். அதில் சிப்பிகள் 8647 என்ற எண்களை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. அமெரிக்க ஆங்கிலத்தில் குறிப்பாக உணவகத்துறையில் 86 என்றால் ஒரு பொருளை அகற்றுவது, ஒழிப்பது அல்லது ஒருவரை வெளியேற்றுவது என்று பொருள். 47 என்பதன் பொருள் இது அமெரிக்காவின் 47வது அதிபரான டொனால்டு டிரம்பை குறிக்கிறது. டிரம்பை ஒழிக்க வேண்டும் அல்லது அகற்ற வேண்டும் என கோமி மறைமுகமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக தற்காலிக தலைமை வழக்கறிஞர் டாட் பிளான்ஸ் வழக்கு பதிவு செய்துள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுக்களை தனது சப்ஸ்டாக் பக்கத்தில் வீடியோ மூலம் கோமி மறுத்துள்ளார். அது ஒரு அரசியல் செய்தி என்றுதான் நான் நினைத்தேன். அந்த எண்கள் வன்முறையோடு தொடர்புடையவை என்பது எனக்கு தெரியாது என அவர் விளக்கம் அளித்துள்ளார். நான் இன்னும் நிரபராதி, எதற்கும் அஞ்ச மாட்டேன். சுதந்திரமான நீதித்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என அவர் சவால் விடுத்துள்ளார். இந்த வழக்கு சாதாரணமாக தோன்றினாலும் அதன் சட்ட ரீதியான விளைவுகள் மிக கடுமையானவை. அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்தது மற்றும் நாடு கடந்து அச்சுறுத்தல் விடுத்தது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஜேம்ஸ் கோமிக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக கோமியை விமர்சித்து வரும் அதிபர் இந்த விவகாரம் குறித்து பேசுகையில் அந்த பதிவின் அர்த்தம் என்னவென்று ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் என எள்ளி நகையாடியுள்ளார். ஏற்கனவே சிப்பி படம் தொடர்பாக அமெரிக்க ரகசிய சேவை முகவர்கள் கோமியிடம் விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு சொந்தமான 2 பிரமாண்ட சுரங்கப்பாதை வலையமைப்புகளை இஸ்ரேலிய ராணுவம் 450 டன் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி தரைமட்டமாக்கியுள்ளது. காந்தார நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்பகுதியை நிலைகுலைய செய்துள்ளது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய படைகள் நடத்திய இந்த தகர்ப்பு நடவடிக்கை வரலாற்றில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. 450 டன்களுக்கும் அதிகமான வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதால் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் ஒரு மாபெரும் பள்ளம் உருவாகியுள்ளது. இதன் புகைமூட்டம் பல மைல் தொலைவிற்கு தெரிந்த லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லாவின் மாபெரும் பயங்கரவாத சுரங்கப்பாதையை தகர்த்துள்ளோம். அவர்களின் உள்கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் வரை எமது நடவடிக்கை தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார். கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகள் வெறும் பாதைகள் மட்டுமல்ல, அவை அனைத்து வசதிகளையும் கொண்டு ஒரு ராணுவ தளம் என இஸ்ரேல் விவரித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் மிக வலிமையான ரத்வான் படைகள் தங்குவதற்கும் தாக்குதலுக்கு தயாராவதற்கும் இந்த தளம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்த விதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மசூதி மற்றும் ஒரு பள்ளிக்கு கீழே இந்த சுரங்கப்பாதை வலையமைப்புகள் ஊடுருவியிருந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மாபெரும் வசதியை வடிவமைத்து அதற்கான முழு நிதியுதவியையும் ஈரானை வழங்கியதாக இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். தகர்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் புதிய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உடனடியாக சிடோன் மாவட்டத்தை நோக்கி செல்லுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜூவாயா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளார். 15 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 10 பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது சுரங்கப்பாதைகள் தகர்க்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய படைகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு வரலாறு காணாத வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலின் நவீன ராணுவ கருவிகளை ஹிஸ்புல்லா வேட்டையாடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் பெருமைக்குரிய கண்காணிப்பு விமானமான கெரம்ஸ் 900 ஆளில்லா விமானத்தை ஹிஸ்புல்லா வீழ்த்தியுள்ளது. அல் கந்தாரா நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த இந்த நவீன ட்ரோன் ஹிஸ்புல்லாவின் தரை வான் ஏவுகணை மூலம் தாக்கி அளிக்கப்பட்டது. இது இஸ்ரேலிய வான்படைக்கு விழுந்த பெரும் அடியாக கருதப்படுகிறது. தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருந்த இஸ்ரேலிய வாகனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. அல் கந்தாராவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலின் வலிமைமிக்க மெருகாவா பீரங்கி வண்டி வெடிகுண்டுகள் சுமந்து வந்த ரோன் மூலம் தாக்கப்பட்டது. பின் ஜெபையில் நகரில் லெபனானிய வீடுகளை இடித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவ புல்டோசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல ரோன்களை ஏவும் ஸ்வோன்ட்ரோம் தொழில்நுட்பத்தை ஹிஸ்புல்லா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. அல் தைபே நகரில் குவிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய
படையினர் மீது ஒரு பெரிய ஆளில்லா விமான கூட்டம் பாய்ந்து தாக்குதல் நடத்தியது. இதில் பல வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல் புதிதாக நிறுவிய நிர்ம் அல் ஜாமல் தளத்தின் மீது வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அல் ஹந்தாரா சதுக்கத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மீது வெடிகுண்டு வீசும் ட்ரோன்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரேலிய படைகளின் முன்னேற்றத்தை ஹிஸ்புல்லா தடுத்து நிறுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.